அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடம் சார்ந்த வகையில் நிறைய தகவலை நம்ம பதிவுகளாக செஞ்சுன்னு வரோம். இந்த வீடியோ அப்படின்றது ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னென்னா, பிரசனம் சார்ந்த வகையில் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. பிரசனம் அப்படின்றதுல அதுலேயும் பர்டிகுலராக பங்குச்சந்தை ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான வகையில் தான் நம்ம இன்றைக்கி பிரசன்னம் பார்க்க போகிறோம். அது சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோவாக கூட இருக்கலாம். இருந்தாலும் பொறுமையாக உட்காந்து இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ மூலம் நிறைய தகவல் உங்களுக்கு தெரிய வரும். எனக்கு ஒரு முழுமையான உண்மையான கேபி ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர், பிரணவபீடம் ஆன்மீக அறக்கட்டளையின் நிறுவனர் சுவாமி ஓம்கார் அவர்களுக்கு இவ்விடம் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக இன்றைய பகுதிக்குள்ளே போயிடலாம். அதாவது என்னென்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பங்கு சந்தை சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய பிரசன்னமாக தான் இந்த பிரசன்னம் இருக்க போகுது. நான் இந்த வீடியோ எடுக்கக்கூடிய நாள் அப்படின்றது பார்த்தோம்னா, அதாவது என்னென்னா 23ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 9:29 நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். 9:29 இரவு நேரம் கோயம்புத்தூரில் நான் இருக்கேன். இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக பிரசன்னம் பார்க்க போகிறோம். இப்போ என்னுடைய ஸ்க்ரீனில் தெரியும், நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது பார்த்தோம்னா திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் இருக்கும். இந்த 5 நாட்கள் அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட் இயங்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். அதில் பார்த்தோம்னா இந்த 5 நாட்களுக்கும் பார்த்தோம்னா நம்ம 5 பிரசனம் போட்டு பார்க்க போகிறோம். எந்த நாளில் பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறேன். இப்போ என்ன அப்படின்னா, இந்த பிரசனம் அப்படின்றது வேறு யாருக்கோ போட போகிறதில்ல. இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்க நான், அதாவது தாமரை செல்வன் ஆகிய நான், எனக்கு தான் இந்த பிரசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரசனம் அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் ட்ரேட் பண்ண போகிறேன். அதாவது என்னென்னா இன்ட்ராடே ட்ரேடிங், சரிங்களா? ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஒன்லி இன்ட்ராடே ட்ரேடிங், இன்றைக்கி வாங்கி இன்றைக்கே விற்கக்கூடியது தான். அதுவும் பர்டிகுலராக நிஃப்டி 50 மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராடே ட்ரேடிங் தான் நான் ட்ரேட் பண்ண போகிறேன். அதுக்கான பிரசனத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பங்கு சந்தை சார்ந்த விஷயத்துக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதுக்கான ரூல்ஸ் பார்த்தோம்னா, இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அதுக்கான ரூல்ஸ் அப்படின்னே சொல்லலாம். பங்கு சந்தை ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பிரசன்ன ஆர்டம் கணிக்கிறதுக்கு நம்ம ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லாபம் நஷ்டம் இது சார்ந்த விஷயத்த கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். லாபம் அப்படின்றது 2, 6, 11 இந்த வீடுகள் லாபம் அப்படின்ற விஷயத்தை குறிக்கும். 5, 8, 12 அப்படின்றது நஷ்டத்தை குறிக்கும், சரிங்களா? இது நமக்கு ரொம்ப மிக முக்கியமானதாக தேவைப்பட விஷயம். இப்போ நம்ம ஒரு பிரசன்ன ஆர்டம் கணிக்கிற போது என்னென்னா, நமக்கு தெளிவான ஒரு கேள்வி இருக்கணும். பிரசன்னம் பார்க்க போகிறோம்னா அந்த பிரசன்னத்துடைய தெளிவான கேள்வி இருக்கணும், சரிங்களா? எனக்கு பங்கு சந்தையில் இன்று லாபம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அந்த கேள்வி அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கும். நம்ம எந்த ஒரு நாளைக்கு பார்க்க போகிறோம்னா அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி பார்க்கலாம். அது ஒரு வருடம் கழித்து ஒரு டேல நம்ம பிரசன்னம் போட்டு பார்க்கணும்னா அதை நம்ம இன்றைக்கே கூட போட்டு பார்க்கலாம், சரிங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரசன்ன ஆர்டம் கணிக்கிற போது அந்த பிரசன்ன ஆர்ட கேள்வி அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கணும். இது ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கடுத்து 1லேருந்து 249க்குள்ள ஒரு ஆறுட எண் அப்படின்றது ரொம்ப மிக முக்கியமானதாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், சரிங்களா? அதை நம்ம பார்த்துக்கணும். பிரசன்ன ஆர்டம் கணிச்சதுக்கு அப்புறம் எப்பயுமே நம்ம டக்குன்னு பதில் பார்த்துடக்கூடாது. நம்ம பிரசன்னம் கணிச்சிருக்கோம், அதில் பிரசன்ன கேள்வி சரியாக தான் இருக்குதா, நம்ம கரெக்டாக முழு மனதோடு தான் இந்த பிரசனத்தை கணிச்சிருக்கோம் அப்படின்னு பிரசன்ன கேள்வியை சரி பார்க்கணும். பிரசன்ன கேள்வி சரி பார்க்குறது அப்படின்றது என்னென்னா, லக்னத்துடைய உபநட்சத்திரம் 2, 6, 11, 5, 8, 12 இந்த 6 வீடுகளில் எதனா ஒரு வீடை குறிக்காட்டினாலும் கேள்வி சரி அப்படின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? இது ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கடுத்து பதில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, கேள்வியெல்லாம் சரியாயிடுச்சு, எனக்கு லாபம் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்குமா இதுதான் பதில் அப்படின்ற போது லக்னத்துடைய உபநட்சத்திரம் நீண்ட நட்சத்திரம் 2, 6, 11 வீடுகளை மட்டுமே குறிக்காட்டினா நமக்கு லாபம். இது ஃபஸ்ட்டு விஷயம். அதுவே லக்னத்துடைய உபநட்சத்திரம் நீண்ட நட்சத்திரம் 5, 8, 12 வீடுகளை குறிக்காட்டினால் நஷ்டம். இது ரெண்டாவது விஷயம், சரிங்களா? அதுக்கடுத்து
லக்கணத்துடைய உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் இந்த 2 வீடுகளையும் குறிக்காட்டுது. 2, 6, 11, 5, 8, 12 இந்த வீடு எல்லாமே சேர்ந்து கலந்து குறிக்காட்டுதுன்னு வச்சுங்களேன். அப்பயுமே நஷ்டம்தான். ஏன்னா 5, 8, 12 அப்படின்றது விஷம் மாதிரி, சரிங்களா? 2, 6, 11 அப்படின்றது பால் மாதிரி. அப்போ அந்த பாலில் ஒரு துளி விஷத்தை கலக்கினாலும் அது வந்து விஷம்தான், சரிங்களா? அதனால் நமக்கு லாபம் 100% அப்படின்னு எதிர்பார்க்கணுன்னா 2, 6, 11 இருந்தால் மட்டும்தான் லாபம், சரிங்களா? 5, 8, 12 அப்படின்னு இருந்தால் கட்டாயம் 100% நஷ்டம் மட்டுமே. ரெண்டும் கலந்து குறிக்காட்டினாலும் நஷ்டம் மட்டும்தான் ஏற்படும், சரிங்களா? இந்த ரூல்ஸு நமக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸ்டாக் மார்க்கெட் பிரசனம் போடும் போது நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டிய ரூல்ஸ் இதுதான். முதல்ல கேள்வி சரியானு பார்க்கணும், கேள்வி சரியானதுக்கு அப்புறம் பதிலை வந்து பார்க்கணும், சரிங்களா? இது ரூல்ஸு. இப்போ நம்ம இந்த ரூல்ஸை தான் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். லைவாகவே வந்து நம்ம வந்து இப்போ பிரசனத்தை வந்து பார்க்கலாம். இந்த பிரசனம் வந்து நான் எனக்கே தான் கணிக்க போகிறேன். முதல்ல எந்தெந்த நாளுக்கு கணிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது நான் இன்றைக்கி வீடியோ எடுத்துன்னு இருக்கிற இந்த நாள் அப்படின்றது பார்த்தோம்னா, இந்த நாள் அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமை நாள், சரிங்களா? 23. அதனால் வந்து நாளைக்கு திங்கக்கிழமை ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். 24, 25, 26, 27, 28 இந்த 5 நாளுக்கு நம்ம தனித்தனியாக வந்து 5 பிரசன ஆர்டத்தை வந்து கணிக்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு நாளைக்கு 24ஆம் தேதி அப்படின்றதால நம்ம நாளைக்கு பிரசனம் போட்டு பார்ப்போம். திங்கக்கிழமை நாளைக்கு வந்து எனக்கு பங்கு சந்தையில் லாபம் கிடைக்குமா, சரிங்களா? அதில் பர்டிகுலராக நிஃப்டி மார்க்கெட்டில் எனக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னே வந்து நம்ம எடுத்து கேள்வியாக கேட்போம். இப்போ நான் வந்து ஓரரி ஓரோஸ்கோப் ஓப்பன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம், பிரசன்னம் நான் எனக்கு தான் கணிக்க போகிறேன். என்னுடைய பெயர் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய நேம் போட்டேன். அதுக்கடுத்து வந்து என்னென்னா கேள்வி, தெளிவான ஒரு கேள்வியாக இருக்கணும். அந்த கேள்வியை தான் வந்து நான் இங்கே வந்து கொடுத்து வச்சுருக்கேன். அதாவது என்னென்னா, வில் ஐ கெட் ப்ராஃபிட் இன் நிஃப்டி மார்க்கெட் ஆன் 24 ஜூலை 2024 அப்படின்றத கொஸ்டின்னு. நான் உங்களுக்கு அதையுமே வந்து போட்டுறேன். கொஸ்டின் வந்து நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்துக்குங்க. வில் ஐ கெட் ப்ராஃபிட் இன் நிஃப்டி மார்க்கெட் ஆன் 24/6/2024 அப்படின்னு கொடுத்துருக்கேன். எனக்கு 24/6/2024 அன்று நிஃப்டி மார்க்கெட்டில் லாபம் கிடைக்குமா அப்படின்றதான் கேள்வி, சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம ரேண்டமாக நம்பர் செலக்ட் பண்ணலாம். இப்படி கிளிக் பண்ணால் நம்பர் வரும். நான் கேள்வியை மனதால் பிரார்த்தனை பண்ணிட்டேன், நினச்சிட்டேன். இப்போ நம்பர் கிளிக் பண்ணி பார்ப்போம். இப்போ 220 அப்படின்ற நம்பர் விழுந்திருக்கு. இதுக்கு வந்து நம்ம பிரசன்ன ஆர்டத்தை கணிச்சிடலாம், என்ன வருது அப்படின்றது. அதுபடி வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். நம்ம சொன்ன ஸ்டெப்பெல்லாம் வந்து உள்ளே கரெக்டாக வருதா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, பிரசன்ன ஆர்டர் வந்து கணிச்சாச்சு. அதாவது முதல் நாள் திங்கக்கிழமை 24ஆம் தேதிக்கு வில் ஐ கெட் ப்ராஃபிட் இன் நிஃப்டி மார்க்கெட் ஆன் 24/06/2024 அப்படின்னு போட்டேன். இது வந்து இங்கிலீஷில் இருக்குது. உங்களுக்கு புரிதலுக்காக வந்து நான் இதை வந்து தமிழில் ஒரு ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கும் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் புரியும். ஓகே, நம்ம கணிச்ச ஆர்டத்தோடைய ஃபோட்டோ வந்துருச்சு. இப்போ இதுதான் அந்த ஃபோட்டோ. அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து வில் ஐ கெட் ப்ராஃபிட் இன் நிஃப்டி மார்க்கெட் ஆன் 24/6/2024 அப்படின்றதான் நம்முடைய கேள்வி. இப்போ இந்த கேள்விப்படி வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். ஆர்டர் எண் வந்து 220, அதுக்கெல்லாம் ஜாதகம் கணிச்சாச்சு. இப்போ என்னென்னா, நம்ம 220 ஆர்டர் எண்ணாக விழுந்திருக்கிறதால லக்கணம் அப்படின்றது 18 டிகிரியில் இங்கே கும்பராசியில் விழுந்திருக்குது. லக்கணத்துடைய உபநட்சத்திரம் சந்திரன். ஃபஸ்ட்டு விஷயம் எப்பயுமே வந்து நம்ம பதில் அதாவது கேள்வி சரியா அப்படின்றதான் பார்க்கணும், சரிங்களா? லக்கணத்துடைய உபநட்சத்திரம் சந்திரனாக இருக்கிறதாலையும் அந்த சந்திரன் வந்து நமக்கு டிகிரி டு டிகிரியாக 11ஆம் பாவத்தில் டெபாசிட் ஆகிருக்குது சந்திரன்.
தனுசு ராசியில். சரிங்களா, இது ஒரு விஷயம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா சந்திரனுடைய அமைப்பில் நமக்கு இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது சந்திரன் கடக ராசிக்குடையவராக இருக்கிறதால அங்கே 6வது ஸ்தானம் விழுந்திருக்குது. அப்போ 6-11 அப்படின்றது சந்திரன் கேள்வியை இண்டிகேஷன் பண்ணுறாரு. இது ஃபஸ்ட்டு விஷயம். சரிங்களா, அதே மாதிரி லக்கணத்திலே வந்து சனி இருக்கிறாரு. அந்த சனியுமே வந்து லக்கணத்துக்கு 12க்கு உடையவர். அங்கேயுமே வந்து நம்ம ஒரு வரவு செலவை பற்றி தான் கேட்குறோம், லாப நஷ்டத்தை பற்றி தான் பேசுகிறோம் அப்படின்ட்டு பிரசன்னாரிடம் கேள்வியை ரொம்ப தெளிவாக இண்டிகேஷன் பண்ணுது. அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் கேள்வி சரி. இப்போ நம்ம பதில் பார்க்க போகிறோம். லக்கணத்துடைய உபநட்சத்திரம் சந்திரன். சந்திரன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே தனுசு ராசியில் விழுந்திருக்குது. சந்திரன் விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கிறதாலையும் அந்த சூரியன் டிகிரி டு டிகிரியாக வந்து பார்க்குற போது 4ஆம் பாவத்தில் சூரியன் டெபாசிட் ஆகிருக்கிறாரு. இது ஃபஸ்ட்டு விஷயம். சூரியன் 7க்கு உடையவர். அப்போ 4-7 தொடர்பு இருக்குது. சரிங்களா, அப்போ 4-7 தொடர்பு இருக்குது. இதுக்கு என்ன பதில்? நம்ம 2-6-11 லாபம்னு சொல்லிட்டோம், 5-8-12 நஷ்டம்னு சொல்லிட்டோம். ரெண்டுமே கலந்து குறிக்காட்டுது. 2-6-11 5-8-12 இது ரெண்டுமே குறிக்காட்டினா நம்ம நஷ்டம்னு சொல்லிட்டோம். இது என்ன புதுசாக வந்து 4வது வீட்டையும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா 7வது வீட்டையும் தொடர்பு பண்ணுது அப்படின்னா இதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னா எப்பயுமே வந்து மற்ற நம்பர் வந்துச்சுன்னா, எடுத்துக்காட்டுக்கு வந்து 3வது வீடு, அதுக்கடுத்து 4வது வீடு, அதுக்கடுத்து 7வது வீடு, 9வது வீடு, 10வது வீடு, இந்த வீடுகள்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த வீடெலாம் வந்துச்சுன்னா மெஜாரிட்டியாக அன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளால் ட்ரேடே பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்த தான் சொல்லும். நோ ட்ரேட் அப்படின்றது தான். இந்த 4வது வீடும் 7வது வீடும் இண்டிகேஷன் பண்ணுறதால என்னால் ட்ரேட் பண்ண முடியாது திங்கக்கிழமை மெஜாரிட்டியாக. சரிங்களா, அதை தான் வந்து இந்த பிரசன்னாரிடம் காட்டுது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நாள் பிரசன்னம் முடிஞ்சுது. அதாவது திங்கக்கிழமை நாளை பொறுத்த வரைக்கும் என்னால் ட்ரேட் பண்ண முடியாதுன்றது பிரசன்னாரிடம் காட்டிடுச்சு. அதுக்கடுத்து டே 25 டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை நாள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருவோம். நம்ம அதுக்கு வந்து வழக்கம் போல் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டு செவ்வாய்க்கிழமை நாள் வந்து அதாவது என்னென்னா 25ஆம் தேதி அந்த நாளுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துப்போம். திருப்பி வழக்கம் போல் பிரசன்னம் நான் எனக்காக தான் கணிக்கிறேன். என்னுடைய பெயர் வந்து நான் போட்டேன். சரிங்களா, கொஸ்டின் அப்படின்றது சேம் அதே தான். டேட்டு மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே வந்து 25 அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா, கொஸ்டின் ஒரு டைம் நம்ம தெளிவாக பார்த்துப்போம். வில் ஐ கெட் ப்ராஃபிட் இன் நிஃப்டி மார்க்கெட் ஆன் 25/06 அதாவது ஜூன் மந்த்து, அதுக்கடுத்து 2024. அதாவது என்னென்னா 25ஆம் தேதி 6வது மாதம் 2024 அன்று எனக்கு நிஃப்டி மார்க்கெட்டில் லாபம் கிடைக்குமா? இதுதான் கேள்வி. சரிங்களா, இப்போ நம்ம இதுக்கான பதிலை பார்க்க போகிறோம். வழக்கம் போல் மனதார கடவுளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு ரேண்டம் நம்பரை தட்டுவோம், என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த டைம் பார்த்தோம்னா 216 அப்படின்றது ரேண்டம் நம்பராக நமக்கு விழுந்திருக்குது. வழக்கம் போல் இதுக்கு வந்து ஒரு பிரசன்னாரிடம் கணிச்சிடலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்முடைய கேள்வி வில் ஐ கெட் ப்ராஃபிட் இன் நிஃப்டி மார்க்கெட் ஆன் 25/06/2024 அப்படின்னு கேட்டிருக்கோம். இதை வழக்கம் போல் உங்களுக்கு புரிதலுக்காக தமிழில் இருக்கணுன்றதுக்காக நான் ஃபோட்டோ ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடுறேன்.
ஓகே, ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் என்ன பதில் வருது அப்படின்றத பார்த்துருவோம். வழக்கம் போல் வந்து நம்ம கணிச்ச நம்பர் 216 ஆரோட எண்ணு. வில் ஐ கெட் ப்ராஃபிட் இன் நிஃப்டி மார்க்கெட் ஆன் 25/06/2024 அப்படின்றதான் கேள்வி. இதுக்கு என்ன லக்கணம் அப்படின்னா சேம் அதே தான், மகர லக்கணம் தான் விழுந்திருக்குது. லக்கணத்துடைய உப நட்சத்திரம் புதனாக இருக்கார். சரிங்களா? இப்போ நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸில் கேள்வி சரியா அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ இந்த புதன் வந்து விழுந்திருக்கக்கூடிய பாவம் அப்படின்றது 5ஆம் பாவத்தில் விழுந்திருக்குது. சரிங்களா? கரெக்டாக வந்து நமக்கு 2, 6, 11, 5, 8, 12 இந்த வீடுகளில் எதனா ஒரு வீடு குறிக்காட்டினாலும் கேள்வி சரி அப்படின்றதான் விஷயம். இப்போ வந்து புதன் 5ஆம் பாவத்திலே வந்து டெபாசிட் ஆகிருக்குது. புதன் வந்து 8 கூடியவர், 5, 8 காம்பினேஷன் இருக்குது. அப்போ 5, 8 அப்படின்றது நம்ம வந்து லாபம் நஷ்டம் சம்மந்தமாக பேசுகிறோம் அப்படின்றத இண்டிகேஷன் பண்ணுது. இப்போ இதுக்கான பதில் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ இதுக்கான பதில் என்ன அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நம்ம புதன் விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ராகுவுடைய நட்சத்திரத்தில் விழுந்திருக்குது. சரிங்களா? அப்போ புதன் வந்து ராகுவுடைய நட்சத்திரத்தில் விழுந்திருக்கிறதால இந்த ராகு தான் வந்து பதில் சொல்லும். இந்த ராகு அப்படின்றது நமக்கு டிகிரி டு டிகிரியாக வச்சு பார்க்குற போது வந்து 1ஆம் பாவத்தில் வந்து ராகு டெபாசிட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ 1ஆம் பாவத்தில் ராகு டெபாசிட் ஆகிருக்கிற மாதிரி இருந்தாலும் ராகு 1ஆவது வீட்டை குறிக்காட்டுது. அதுக்கடுத்து வந்து ராகுடைய சுய வீடு அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ராகுக்கு வந்து சுய வீடு அப்படின்றது வந்து பெரிய அளவுக்கு இல்லை. அதனால் வந்து என்னென்னா இதுக்கு மட்டும் ராகுக்கு எது என்னவா வேலை செய்யுன்ற அந்த ரூலை மட்டும் நம்ம லைட்டாக அப்ளை பண்ணிப்போம். இப்போ அதை நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து ராகு குருவுடைய வீட்டில் இருக்குது. மீன ராசி குருவுடைய வீடு. அப்போ அந்த குரு அப்படின்ற கிரகம் வந்து விழுந்திருக்கக்கூடிய இடம் வந்து 3ஆம் பாவத்தில் குரு டெபாசிட் ஆகிருக்கிறாரு. இது ஒரு விஷயம். அதுக்கடுத்து வந்து குரு வந்து லக்னத்துக்கு 11 கூடியவர், 2, 11 காம்பினேஷன் இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம லக்னத்துடைய உப நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் ராகுவாக இருக்கிறார். லக்னத்துடைய உப நட்சத்திரம் புதன், நின்ற நட்சத்திரம் ராகு. ராகு வந்து விழுந்திருக்கக்கூடிய பாவம் 1ஆம் பாவம். ராகுக்கு சுய வீடு இல்லை அப்படின்றதால அவர் எந்த வீட்டில் டெபாசிட் ஆகிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு வந்து மீனராசி குருவுடைய வீடு. அந்த குரு 3ஆம் பாவத்திலையும் அதுக்கடுத்து வந்து குரு லக்னத்துக்கு 2க்கும் 11க்கும் உடையவராக இருக்கிறதால அந்த இடத்துல 2, 11 காம்பினேஷன் வந்தது. சரிங்களா? நம்ம பொறுத்த வரைக்கும் 2, 6, 11 இந்த வீடுகளில் குறிக்காட்டணும். 5, 8, 12 பிக்சரில் வரக்கூடாது. சரிங்களா? அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயத்தை நான் பர்டிகுலராக சொல்லிடுறேன். எப்பயுமே நின்ற நட்சத்திர ராகு வந்து 1ஆம் பாவத்தில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவர் 2ஆம் பாவத்துக்கு நெருங்கிய டிகிரியில் இருக்காரு பாருங்க. ராகு 17 டிகிரி, 2ஆம் பாவமும் இங்கே வந்து 17 டிகிரியில் ரொம்ப க்ளோஸ் கன்ஜெக்ஷனில் இருக்குது. சரிங்களா? அப்போ ராகு வந்து 1ஆம் பாவத்தை காட்டிலும் 2ஆம் பாவத்துடைய வேலையை வந்து ரொம்ப வலுவாக செயல்படுத்துவார் அப்படின்றத பார்க்கலாம். அதனால் நான் போட்ட இந்த பிரசன்னாரோட படி இந்த 2வது நாள் செவ்வாய்க்கிழமை அப்படின்றது எனக்கு லாபம் தரும். அதுவும் வந்து நிஃப்டி மார்க்கெட்டில் எனக்கு செவ்வாய்க்கிழமை 25ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 அன்று எனக்கு லாபம் தரும் அப்படின்ட்டு இந்த பிரசன்னாரிடம் காட்டியிருக்கு. சரிங்களா? இது ஓகே, நான் செவ்வாய்க்கிழமை குறித்து வச்சுப்பேன். இது ஒரு விஷயம். அதுக்கடுத்து 3வதாக வந்து புதன்கிழமை நாள் வந்து நம்ம பிரசன்னம் போடுவோம். அதாவது என்னென்னா 26ஆம் தேதிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வழக்கம் போல் போடுவோம். சேம் அதே தான் பிரசன்னம். நான் எனக்காக தான் கணிக்கிறேன். அதனால் என்னுடைய பெயர் போட்டாச்சு. அதுக்கடுத்து என்னென்னா வழக்கம் போல் கேள்வி தான். ஓகே, இப்போ வந்து கேள்வி நல்லா தெளிவாக பார்த்துங்க. எப்பயுமே வந்து பிரசனம் போடுற மாதிரி கேள்வி கரெக்டாக மனதார நம்ம சொல்லி தான் பார்க்கணும். சரிங்களா? வில் ஐ கெட் ப்ராஃபிட் இன் நிஃப்டி மார்க்கெட் ஆன் 24/06/2024. அதாவது என்னென்னா 26/06/2024 26ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 அன்று எனக்கு நிஃப்டி மார்க்கெட்டில் லாபம் கிடைக்குமா அப்படின்றதான் கேள்வி. சரிங்களா? இப்போ நம்ம மனதார கடவுளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு நம்பரை வந்து போடுவோம். ரேண்டமாக என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ நம்பர் அப்படின்றது 141 விழுந்திருக்குது. இப்போ இந்த 141க்கு நம்ம வந்து பிரசன்னாரிடம் கணிச்சிடலாம். சரிங்களா? இது வந்து 3வது நாள் புதன்கிழமை. இதுக்கு என்ன பதில் வருது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, பிரசன்னாரிடம் கணிச்சாச்சு. இது நம்ம வழக்கம் போல் உங்களுடைய புரிதலுக்காக
தமிழில் ஃபோட்டோ ஃபார்மேட்டில் நான் கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஃபோட்டோ ஃபார்மேட்டில் வந்துருச்சு. 26. இப்போ கேள்வியை தெளிவாக பார்த்துப்போம். வில் ஐ கெட் ப்ராஃபிட் இன் நிஃப்டி மார்க்கெட் ஆன் 26/06/2024? அதாவது 26ஆம் தேதி 6வது மாதம் 2024 அன்று எனக்கு நிஃப்டி மார்க்கெட்டில் லாபம் கிடைக்குமா? இதுதான் வந்து கேள்வி. இப்போ இதுக்கு என்ன லக்கணம்? ஆருடைய எண் அப்படின்றது 141. இப்போ இதுக்கு 141 இருக்கிறதால லக்கணம் வந்து துலாம் ராசியில் விழுந்திருக்குது. 23 டிகிரியில் விழுந்திருக்குது. லக்கணத்துடைய உப நட்சத்திரம் புதன். சேம் இதே தான். புதனாக இருக்கிறதால முதல்ல வந்து புதன் அப்படின்றவர் டிகிரி டு டிகிரியாக 8ஆம் பாவத்தில் டெபாசிட் ஆகிருக்கிறாரு. 9க்கும் 12க்கும் உடையவர். அப்போ வந்து 8, 9, 12 இந்த இடத்துல 8, 12 அப்படின்னு வந்ததால் கேள்வி சரி. சரிங்களா? இது ஒரு ஆப்ஷனாக நம்ம வந்து எடுத்துப்போம். அப்போ கேள்வி சரின்னு வந்துருச்சு. அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து பதில் பார்க்க போகிறோம். அப்படின்றதால புதன் விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் நமக்கு தெரியும். புதன் வந்து திருவாதிரை நட்சத்திரம், ராகுடைய நட்சத்திரம் விழுந்திருக்குது. அப்போ இந்த ராகு அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ராகு வந்து நமக்கு இங்கே வந்து மீன ராசியில் இருக்குது 17 டிகிரியில். டிகிரி டு டிகிரியாக பார்க்கும்போது 5ஆம் பாவத்திலே டெபாசிட் ஆகிருக்குது. சரிங்களா? ராகுக்கு சுய வீடு இல்லை அப்படின்றதால ராகு வந்து குருவுடைய வீட்டில் இருக்கார். அதாவது மீனராசி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா குருவுடைய ராசி. அப்போ அந்த குருவுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு 7ஆம் பாவத்துடைய தொடர்பு இருக்குது. பர்டிகுலராக வந்து ராகுவே வந்து 5ஆம் பாவத்திலே டெபாசிட் ஆகிருக்கிறதால நமக்கு இங்கேவே வந்து ரிசல்ட்டை கன்க்ளூட் பண்ணிடலாம். புதன்கிழமை நாள், அதாவது என்னென்னா 26/6/2024 அன்று, அந்த புதன்கிழமை நாளில் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் நஷ்டம் மட்டும்தான் ஏற்படும். அந்த நாளில் நான் ட்ரேட் பண்ணால் எனக்கு மெஜாரிட்டியாலாம் இல்லை, அந்த நாள் வந்து ட்ரேட் பண்ணாலே எனக்கு இழப்புகள் மட்டும்தான் ஏற்படும் அப்படின்றதா இதுக்கான ரிசல்ட். நஷ்டம் மட்டும்தான் ஏற்படும். சரிங்களா? அப்போ 3வது நாள் எனக்கு நஷ்டம் அப்படின்னு காட்டிடுச்சு. சரி, ஓகே, நம்ம அதுக்கு அடுத்த நாளாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். டே 27 எப்படி இருக்குது டேட் அப்படின்றத பார்ப்போம். அப்போ நம்ம 4வது நாள் பிரசனத்துக்கு வழக்கம் போல் சேம் அதே தான். என்னுடைய நேமை வந்து என்ட்ரி பண்ணிட்டேன். அதுக்கடுத்து சேம் கொஸ்டின் வந்து நம்ம போடுற போது அந்த டேட் வந்து நமக்கு பர்டிகுலராக நல்லா தெளிவாக இருக்கணும். சரிங்களா? வியாழக்கிழமை அப்படின்றது 27ஆம் தேதி. நான் இருந்தாலும் உங்களுக்கு சைடில் காட்டிடுறேன். பாருங்கள், 27 அப்படின்றது 27ஆம் தேதி வியாழக்கிழமை. சரிங்களா? இப்போ கொஸ்டின் பார்த்துங்க. வில் ஐ கெட் ப்ராஃபிட் இன் நிஃப்டி மார்க்கெட் ஆன் 27/06/2024? 27/6/6வது மாதம் 2024 அன்று எனக்கு நிஃப்டி மார்க்கெட்டில் லாபம் கிடைக்குமா? இதுதான் கேள்வி. மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு ரேண்டமாக ஒரு நம்பர் செலக்ட் பண்ணுவோம், என்ன வருதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்பர் 153 அப்படின்றது விழுந்திருக்குது. வழக்கம் போல் இதுக்கு வந்து ஜாதகத்தை கணிச்சிடலாம், என்ன பதில் வருது அப்படின்ட்டு. இது வந்து 4வது நாள். சரிங்களா? இந்த 4வது நாளுக்கு என்ன பதில் வருது அப்படின்றது நம்ம பார்ப்போம் பொறுத்து இருந்து. ஓகே, ஆல்மோஸ்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதை வழக்கம் போல் உங்களுக்கு தமிழில் நான் வியூ பண்ணி காட்டிடுறேன். ஓகே, ஜென்ரேட் ஆகிடுச்சு. இது வந்து 27 வியாழக்கிழமை. இப்போ இதுக்கு என்னன்றது பார்த்துப்போம். வழக்கம் போல் கொஸ்டின் எல்லாம் தெளிவாக பார்த்துங்க. ஆருடைய கேள்வி, வில் ஐ கெட் ப்ராஃபிட் இன் நிஃப்டி மார்க்கெட் ஆன் 27/06/2024 அப்படின்னு கேட்டோம் கேள்வி. இதுக்கு வந்து ஆருடைய 153.
இதுக்கு வந்து பார்க்குறபோது லக்னம் அப்படின்றது விருச்சிக லக்னத்தில் விழுந்திருக்குது. லக்னத்துடைய உப நட்சத்திரம் சூரியனாக இருக்குதுங்க. சரிங்களா? இப்போ இந்த சூரியனுடைய ஆப்ஷன்லலாம் இருக்கிறாரு அப்படின்ற போது நம்ம வந்து இதுக்கான பதில் பார்க்கறதுக்கு முன்னாடி கேள்வியை கரெக்டாக செக் பண்ணிடுறோம். கேள்வி கரெக்டாக தான் இருக்குதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ லக்னத்துடைய உப நட்சத்திரம் சூரியனாக இருக்கிறதால சூரியன் 2, 6, 11 5, 8, 12 வீடுகளை நமக்கு தொடர்பு ஏற்படுத்தணும். சரிங்களா? இப்போ சூரியன் வந்து பார்த்தோம்னா டிகிரி டு டிகிரியாக நமக்கு வந்து 7ஆம் பாவத்தில் சூரியன் டெபாசிட் ஆகிருக்கிறாரு. அதுக்கடுத்து சூரியன் லக்னத்துக்கு 10 கோடியவர், அங்கே 7, 10 தான் வருது. அங்கே 2, 6, 11 5, 8, 12 நமக்கு பிக்சரில் வரல. சரிங்களா? இருப்பினும் நம்ம வந்து கேள்வி சரியா அப்படின்னு பார்க்குற இந்த ரூலோடைய அமைப்பை வச்சு நம்ம பார்க்குற போது லக்ன பாவத்தை குரு 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு பாருங்க. இங்கே லக்னம் விழுந்திருக்குதுங்களா? இந்த லக்னத்தை குரு 7ஆம் பார்வை செலுத்துவார். ரிஷபராசிலிருந்து விருச்சிக லக்னத்தை குரு பார்ப்பார். அந்த குரு லக்னத்துக்கு 2 கூடியவர் 5 கூடியவர். அப்போ 2, 5 காம்பினேஷன் உள்ளே வந்துருச்சு. அப்போ 2, 5 அப்படின்னு வந்திருக்கிறதால 2ன்றது பண லாபத்தையும் 5ன்றது செலவையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறதால அப்போ கேட்டு இருக்கக்கூடிய கேள்வி சரி, இது ஒரு ஆப்ஷனு. அதுக்கடுத்து நமக்கு பார்த்தோம்னா 6ஆவது ஸ்தானத்துலேருந்து செவ்வாயும் 8ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ 6ஆவது வீடு அப்படின்றது பொருளாதார பண வரவை குறிக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்றது பிரசன்னாரோட இண்டிகேஷன் பண்ணுது. சரிங்களா? இதெல்லாமே ஒரு விஷயம். இருந்தாலும் இது கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு ரூல் தான். லக்னத்துடைய உபநட்சத்திரம் சூரியன் 8ஆம் பாவத்துக்கு நெருங்கிய டிகிரியில் இருக்குது பாருங்க. சரிங்களா? 8ஆம் பாவம் இங்கே 9 டிகிரிலையும் சூரியன் வந்து 8 டிகிரியில் இருக்கிறதால அந்த 1 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறதால அந்த 8ஆவது வீட்டுடைய வேலையும் வந்து சூரியன் செய்வார். அதை இண்டிகேஷன் பண்ணுறாரு. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் ஒரு புரிதலுக்காக எடுத்துங்க. சிம்பிளாக வந்து லக்னத்தை குரு பார்க்குறாரு. குரு 2 கூடியவர் 5 கூடியவர் 2, 5 கேள்வி சரி. இப்போ நம்ம பதில் பார்க்க போகிறோம். பதில் என்னன்னா லக்னத்துடைய உப நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் பதில சொல்லணும். லக்னத்துடைய உப நட்சத்திரம் சூரியன். சூரியன் நின்ற நட்சத்திரம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா சூரியன் வந்து இங்கே மிதுன ராசிலையும் அதில் வந்து நின்ற நட்சத்திரம் ராகுவாக இருக்கிறாரு. அந்த ராகு வந்து நமக்கு விழுந்திருக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்றது சேம் அதே தான். டிகிரி டு டிகிரியா 5ஆம் பாவத்திலே ராகு டெபாசிட் ஆயிட்டாரு. அப்போ 5ஆம் பாவத்திலே டெபாசிட் ஆகிருக்கிற போது அப்போ நம்ம 5, 8, 12 அப்படின்றது இழப்பு நஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எப்பயுமே வந்து நம்ம போடுற பிரச்சனை வந்து நெத்தியடியாக தெளிவாக காட்டிடும். லாபம்னா 2, 6, 11 டெபாசிட் ஆகிருக்கும் நின்ற நட்சத்திரம். நஷ்டம்னா 5, 8, 12 வந்து டெபாசிட் ஆகிருக்கும் நின்ற நட்சத்திரம். இந்த இதுலேயுமே வந்து பார்த்தோம்னா 5லே டெபாசிட் ஆகிருக்கிறதால இதுவுமே நஷ்டம் அப்படின்றது நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்போ வியாழக்கிழமை நாளும் எனக்கு பங்கு சந்தையில் நஷ்டம் தான் ஏற்படும். அன்னைக்கு ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றத இதோடைய விதி. சரிங்களா? அதுக்கடுத்து ஃபைனலாக இருக்கக்கூடிய கடைசி நாள் வெள்ளிக்கிழமை 28ஆம் தேதி. அந்த நாள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் ஒரு டைம் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். வழக்கம் போல் நம்ம பிரசன்ன கடைசி நாளுக்கும் கணிச்சிடலாம். பிரசன்னம் எனக்காக தான் கணிக்கிறேன். என்னுடைய பெயர் சரிங்களா? கேள்வி அப்படின்றது கடைசி நாள் 28ஆம் தேதிக்கு இப்போ கொஸ்டின் ஒரு டைம் நல்லா தெளிவாக மனதார பிரார்த்தனை பண்ணி படிச்சிடணும். நல்லா தெளிவாக மைண்டில் எடுத்துக்கணும். வில் ஐ கெட் ப்ராஃபிட் இன் நிஃப்டி மார்க்கெட் ஆன் 28/06 அதாவது ஜூன் மந்த்து 2024. சரிங்களா? 28ஆம் தேதி 6வது மாதம் 2024 அன்று எனக்கு நிஃப்டி மார்க்கெட்டில் லாபம் கிடைக்குமா? இதுதான் கேள்வி. சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு ரேண்டமாக ஒரு நம்பர் செலக்ட் பண்ணுறேன். என்ன வருதுன்னு பார்ப்போம். ரேண்டம் நம்பர் 94 அப்படின்னு விழுந்திருக்குது. இதுக்கு நம்ம வழக்கம் போல் பிரசன்னாரிடம் கணிச்சிடலாம். இதுதான் வந்து கடைசி பிரசனம் 5வது நாள். சரிங்களா? போட்ட பிரசனத்திலே வந்து இந்த 5வது நாள் என்ன காட்டுதுன்றது நம்ம பார்த்துட்டு மொத்தமாக நான் உங்களுக்கு கன்க்ளூட் பண்ணிடுறேன். இதை வழக்கம் போல் உங்களுக்கு ஃபோட்டோவை பண்ணிட்டா விஷுவலாக காட்டுறது கரெக்டாக இருக்கும். ஓகே, ஃபோட்டோ வந்துருச்சு 28ஆம் தேதிக்கு.
இப்போ வந்து இது கடைசி பிரசனம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரசனம். இது உங்களுக்கு காட்டிடுறேன். வில் ஐ கெட் ப்ராஃபிட் இன் நிஃப்டி மார்க்கெட் ஆன் 28/06/2024? இதுதான் கேள்வி. இதுக்கு வந்து ஆருடையன் அப்படின்றது நமக்கு 94 விழுந்திருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு டைம் பிரசனம் வரும்போது ஒவ்வொரு ஆருடையன் விழுறதுல லக்கணம் ஒவ்வொரு காம்பினேஷனில் நமக்கு காட்டுது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அமைப்புக்கு லக்கணத்துடைய உபநட்சத்திரம் அப்படின்றது சூரியன் ஃபஸ்ட்டு விஷயம். அப்போ முதல்ல கேள்வி சரியாக பார்த்தோம்னா, சூரியன் விழுந்திருக்கக்கூடிய பாவம் 10ஆம் பாவத்தில் விழுந்திருக்குது. சூரியன் லக்கணத்துக்கு உடையவர், சிம்ம லக்கணம், அங்கே தான் வந்து பாவமே விழுந்திருக்குது. அப்போ 1-10 தொடர்பு தான் வருது. இங்கே 2-6-11 5-8-12 வரல. இருந்தாலும் லக்கணத்தை வந்து சனி 7ஆம் பார்வையாக லக்கணத்தை பார்க்குறாரு அப்படின்ற ஒரு ஆப்ஷனாக இருக்கிறதாலையும், அந்த சனி வந்து லக்கணத்துக்கு 6க்கு உடையவர், அந்த இடத்துல 6வது ஸ்தானத்துடைய தொடர்பு வந்து வந்துருச்சு. அப்போ கேட்ட கேள்வி சரி. இது ஃபஸ்ட்டு விஷயம். சரிங்களா? சூரியன் வந்து 1-10 தானே குறிக்காட்டார் அப்படின்னா, நம்ம வந்து கேள்வி சரியான்னு பார்க்கறதுக்கு ஒரு 4-5 ரூல் இருக்குது. லக்கணத்துடைய உபநட்சத்திரம் நமக்கு வந்து அந்த வீடுகளை குறிக்காட்டுறது ஒரு ஆப்ஷனு. அதுக்கடுத்து வந்து லக்கணத்தை எதனா கிரகம் பார்க்குதா அந்த வீடுகளை குறிக்காட்டினாலும் சரி, லக்கண பாவத்தில் எதனா கிரகம் இருந்தாலும் அந்த வீடுகளை குறிக்காட்டினாலும் சரி, அது மாதிரி நிறைய ஒரு 4-5 ரூல் இருக்குது. இதில் வந்து 2வது ரூல் அப்ளை ஆகுது. லக்கணத்தை சனி பார்க்குறாரு 7ஆம் பார்வையா, அந்த சனி லக்கணத்துக்கு 6க்கு உடையவர். கேள்வி சரி, ஃபஸ்ட்டு விஷயம். இப்போ நம்ம கேள்வி சரின்னு பதில் பார்க்க போயிடலாம். சூரியன் அதே தான் மிதுன ராசி. சூரியன் விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் ராகு. அந்த ராகு வந்து பார்த்தோம்னா நமக்கு டிகிரி டு டிகிரியாக 8ஆம் பாவத்திலேயே டெபாசிட் ஆகியிருக்கிறாரு. இது ஃபஸ்ட்டு விஷயம். அப்போ வந்து 5, 8, 12 வந்து கரெக்டாக டெபாசிட் ஆகிருக்கு பாருங்கள். முன்ன போட்ட பிரசனத்துலேயே வந்து 5ஆம் பாவத்திலே வலுவாக டெபாசிட் ஆச்சு. புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமையும் பார்க்குற போது 8ஆம் பாவத்திலே வந்து டெபாசிட் ஆயிடுச்சு. அப்போ வெள்ளிக்கிழமையும் எனக்கு ப்ராஃபிட் இல்லை அப்படின்றத வந்து இது வந்து கரெக்டாக பிரசன்னாரிடம் இண்டிகேஷன் பண்ணுது. ஃபைனலாக உங்களுக்கு நான் சொல்கிற சஜஷன், நான் போட்ட 5 பிரசனமே வந்து இங்கே ஸ்க்ரீனில் இருக்குது ஃபைலு. இதில் வந்து 5 பிரசனத்தில் முதல் நாள் வந்து பார்த்தோம்னா என்னால் ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்றத காட்டுச்சு. ஃபஸ்ட் நாள் வந்து உபநட்சத்திரம் சந்திரன் நின்ற நட்சத்திரம் வந்து சூரியனாக இருக்கிறதால சூரியன் வந்து நமக்கு பார்க்குற போது 4-7 வீடுகளை குறிக்காட்டுது. அந்த நாள் ட்ரேட் பண்ணவே முடியாது, நம்மளால் என்ட்ரி எடுக்கவே முடியாதுன்றது இண்டிகேஷன் பண்ணுது ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கடுத்து செவ்வாய்க்கிழமை பார்த்தோம்னா லக்கணத்துடைய உபநட்சத்திரம் புதன் விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் ராகுவாக இருக்கிறதாலையும் அந்த ராகு லக்கண பாவத்தில் விழுந்திருக்குது. இருந்தாலும் 2ஆம் பாவத்துக்கு க்ளோஸ் கன்ஜெக்ஷனில் ராகு இருக்கிறதால 2வது வீட்டு வேலையை செய்வார். ராகு வந்து குரு வீட்டில் இருக்கிறதாலையும் அந்த குரு லக்கணத்துக்கு 2க்கும் 11க்கும் உடையவர். குருவும் 3ஆம் பாவத்தில் தான் டெபாசிட் ஆகிருக்குது. அந்த இடத்துல 2-11 வந்ததால் செவ்வாய்க்கிழமை மட்டும் எனக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு இந்த பிரசன்னாரிடம் எனக்கு காட்டுது. செவ்வாய்க்கிழமை எனக்கு ப்ராஃபிட், ஓகே. அதுக்கடுத்து புதன்கிழமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புதன்கிழமைக்கு சேம் அதே தான். உபநட்சத்திரம் புதன் வந்து ராகுடைய சாரம். அந்த ராகு வந்து நமக்கு 5ஆம் பாவத்தில் டெபாசிட் ஆகிருக்குது. அப்போ நமக்கு புதன்கிழமை லாபம் கிடைக்காது அப்படின்ற விஷயத்தையே காட்டிடுச்சு. அதுக்கடுத்து வியாழக்கிழமை நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்துடைய உபநட்சத்திரம் அந்த சூரியன் ராகுடைய நட்சத்திரம் விழுந்திருக்கிறதாலையும் அந்த ராகு 5ஆம் பாவத்திலே டெபாசிட் ஆகிருக்குது. அப்போ எனக்கு அதே தான் சேம். அந்த 27ஆம் தேதியும் லாபம் இல்லை வியாழக்கிழமையும் காட்டிடுச்சு. அதுக்கடுத்து கடைசி நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதால அந்த வெள்ளிக்கிழமையும் நமக்கு அதே தான். லக்னத்துடைய உபநட்சத்திரம் சூரியன் ராகுடைய நட்சத்திரம். அந்த ராகு வந்து பார்த்தோம்னா 8ஆம் பாவத்தில் டெபாசிட் ஆகிருக்குது. அப்போ போட்ட இந்த 5 பிரசனத்தில் 24, 25, 26, 27, 28 இந்த 5 பிரசனத்தில் 24ஆம் தேதி விட்டுருவோம். அந்த நாள் என்னால் ட்ரேடே பண்ண முடியாது. சரிங்களா? 25ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் எனக்கு லாபம் கிடைக்கும். மற்ற 3 நாட்கள் 26, 27, 28 இந்த 3 நாட்கள் எனக்கு லாபம் கிடைக்காது. அதனால் அந்த நாளில் போயிட்டு நான் வீணாக உட்காந்து ட்ரேட் பண்ணி நேரம் முதல் வேஸ்ட் பண்ண வேணாம். இன்னொரு விஷயம், அன்றைக்கி ட்ரேட் பண்ணாலும் எனக்கு 100% நஷ்டம் மட்டுமே ஏற்படும். அதனால் புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்களை தவிர்த்துட்டு செவ்வாய்க்கிழமை மட்டும் நான் ட்ரேடிங் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை இருக்கக்கூடிய அந்த கிரக அமைப்பை கொஞ்சம் குருஜி அவர்கள் பங்கு சந்தை ஜோதிடத்தில் அதை அனலைஸ் பண்ணுற டெக்னிக்கெலாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அதை கொஞ்சம் நம்ம நீட்டாக அனலைஸ் பண்ணி இந்த செவ்வாய்க்கிழமை நாள் இந்த ஒரு நாளை மட்டும் நீட்டாக வந்து ப்ராஃபிட் எடுக்கிறது தான் நம்ம ஜோதிடத்தை பயன்படுத்தி இந்த
பங்கு சந்தையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? இந்த வீடியோ ரொம்ப லென்த்தான வீடியோ தான், அரை மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு. இருந்தாலும் முழுசாக பார்த்துருந்தக்கூடியவங்களுக்கு நிறைய தகவல் வந்து தெரிஞ்சிருக்கும். இது முழுக்க முழுக்க குருஜி அவர்கள் தான் பங்கு சந்தை ஜோதிடம் அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப சூப்பராக வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. பங்கு சந்தையில் முழுமையாக கற்றுக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த பங்கு சந்தை ஜோதிடத்தை வந்து படிங்க. நன்றி, வணக்கம்.